could understand the purchased goodwill அப்படின்னா அதாவது வாங்கின அசட்டை விட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து எந்த ஒரு கன்சர்னும் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்க்கு கொடுத்தாங்க அப்படின்னா பெய்டு ப்ரைஸ் இஸ் கால்டு பர்ச்சேஸ்டு குட்வில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செகண்ட் ஒன் செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில் அப்படின்னு சொல்லுவோம். செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில் அப்படின்னா சப்போஸ் இந்த கம்பெனி வந்து என்ன ஏர்ன் பண்ணியிருக்கலாம், லொக்கேஷன் ஏர்ன் பண்ணியிருக்கலாம், நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல லொக்கேஷனை க்ரியேட் பண்ணியிருக்கலாம், லாயல் கஸ்டமர்ஸ் என்ன பண்ணியிருக்கலாம், க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ பிகாஸ் ஆல் தீஸ் குட் நேம் கிரியேட்டட் பிகாஸ் ஆஃப் த ஹார்ட் ஒர்க் ஆஃப் த பிஸ்னஸ் ஒன்லி. ஓகே, ஸோ சச் ஹார்ட் ஒர்க்குக்கு என்ன பண்ணுவாங்கன்னா த பிஸ்னஸ் எக்ஸ்பெக்ட் சம் அமௌண்ட் ஃப்ரம் த அனதர் பர்சன் ஹூ பர்ச்சேஸ் த ஃபேம். ஸோ அந்த குட்வில்க்கு பேர் செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இது வந்து யாரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா அவங்க ஹார்ட் ஒர்க்கை வந்து அவங்கவுங்களே கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுனால இதை என்ன பண்ண முடியாது, வி கேனாட் அசஸ் பை மானிட்டரி வேல்யூ மூலமாக என்ன பண்ண முடியாது, அசஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இட் இஸ் நாட் ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். மோர் ஓவர் இட் இஸ் நாட் கன்சிடர்ட் அஸ் ஏ ஃபிக்ஸட் அசட், ட்ரீட் பண்ண நம்ம மாட்டோம். வெரி கிளியர் தட். எஸ், த நெக்ஸ்ட் ஒன். Next we are going to see the methods of valuation of goodwill. So ஏற்கனவே என்ன கிளாஸிஃபிகேஷன் பார்த்தா, ரெண்டு goodwill classification வாட் கிளாஸிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ்டு குட்வில்னு ஒன்று பார்த்தோம், பர்ச்சேஸ்டு குட்வில் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன பார்த்தோம், செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில் அப்படின்னு நம்ம பார்த்தோம். isn't it? Two types of goodwill நம்ம we have seen. Now we are going to see how to calculate this goodwill. So actually two methods followed to value goodwill. First one is average profit method, then second one is super profit method, that is simple average profit method. Okay, then first we are going to see about average profit method அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட்னா ஃபஸ்ட் ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10th மார்க் என்ன பண்ணுவோம், இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் 10th வாங்கியிருக்கு அப்படின்னும் போது 5 சப்ஜெக்டையும் ஆட் பண்ணி என்ன பண்ணுவோம், தமிழ், இங்கிலீஷு, மேத்ஸு, சயின்ஸு, எஸ்எஸ்டி 5ஐயும் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணோம்னா ஆவரேஜாக நம்ம எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் குட்வில் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து இன்னொரு பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணுறப்ப சம் அமௌண்ட்டு கொடுப்பாங்க. யார் வாங்குகிறாங்களோ அவங்க வந்து அடுத்த பிஸ்னஸ் சம் அமௌண்ட்டு கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட்டு தான் கொடுக்கணும் அப்படின்றக்க மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5,000 மதிப்புள்ள ஒரு 5 lakhs மதிப்புள்ள பிஸ்னஸை வாங்கிட்டு 5 crore வந்து யாரும் தரமாட்டாங்க இல்லையா. அப்போ எவ்வளோ குட்வில் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறதுக்காக தான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்னு ஃபாலோ பண்ணுறோம். அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடுக்குன்னு ஃபார்முலா என்ன அப்படின்னா, இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் நார்மலாக இந்த பிஸ்னஸ் வந்து எவ்வளோ சம்பாதிக்கும் அப்படின்னு பார்த்துட்டாங்கன்னா அதுக்கு பேர் தான் ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்டை சேம் ஆவரேஜ் ப்ராஃபிட் வில் பி ஏர்ன் இன் ஃப்யூச்சர் ஆல்சோ. இதே ஆவரேஜ் ப்ராஃபிட்டை ஃப்யூச்சர்லையும் இந்த கம்பெனி வந்து என்ன பண்ண போகுது, ரிசீவ் பண்ண போகுது, ஏர்ன் பண்ண போகுது. தட் இஸ் யார் பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அவங்க ஏர்ன் பண்ண போகிறாங்க அப்படின்னா அப்போ எத்தனை இயர்ஸுக்கு அதை பர்ச்சேஸ் பண்ண எத்தனை இயர்ஸ்க்கு அவங்க ஃப்யூச்சரில் ஏர்ன் பண்ண போகிறாங்களோ அமௌண்ட்டு, அவ்வளோ இயர் ப்ராஃபிட்டை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குட்வில்லாக யார்கிட்ட வாங்கிக்கிடுவாங்கன்னா யார் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து கொடுக்கணும். பிஸ்னஸ் பி இப்போ ஏ பர்ச்சேஸ் பண்ண போகுது அப்படின்னா ஏ வந்து பிஸ்னஸ் பிக்கு கொடுக்க போகுது. அதாவது பிஸ்னஸில் பியோட ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து ஒரு 20,000 அப்படின்னா 20,000 ப்ராஃபிட்டு இன்னொரு 2 இயர்ஸ்க்கு இதே ப்ராஃபிட் வந்து யார் ஏர்ன் பண்ண போகிறா, ஏ ஏர்ன் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த 20,000 × 2 = 40,000. அதுதான் வந்து குட்வில் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இதை நான் த்ரூ அண்ட் எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம நடத்துகிறேன். First one, average profit method. Under this method, the goodwill is calculated as certain years of purchase of average profit of past few years. அதாவது ஒரு few years இந்த பிஸ்னஸ் வாங்குறதுக்கு முன்னாடி இதுக்கு எவ்வளோ குட்வில் கொடுக்கலாம் அப்படின்னு மதிப்பீடு செய்வாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நார்மலாக ஆவரேஜாக ப்ராஃபிட் பாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாக எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை எடுத்துக்கிடுவாங்க. அடுத்து இட் இஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் based on the profit earned in future by the acquired company. யார் வந்து இந்த ஃப்யூச்சர்லையும் அந்த எவ்வளோ இயர் இந்த சேம் ஆவரேஜ் ப்ராஃபிட்
ஃப்யூச்சரில் ஏர்ன் பண்ண போகிறாங்க அந்த பண்ண போகிறாங்களோ அந்த அவ்வளோ இயர்ஸை வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட்டை நம்ம கேட்குறதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் சொல்லுவோம். அப்போ past average profit earned in future. So while computing the average profit in addition to the rectification of errors, the following adjustments must be said. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் நம்ம பண்ணுறோம், ஆவரேஜ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுறப்ப இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் சில நேரம் எரர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது என்ன எரர்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். த்ரூ அன் எக்ஸாம்பிள் மூலமாக ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ. ஓகே, அந்த ஆஃப்டர் ரெக்டிஃபைங் த ஆவரேஜ் ப்ராஃபிட்டை அட்ஜஸ்ட் பண்ண பிறகு தான் இந்த ரியல் ஆவரேஜ் ப்ராஃபிட் வரும். அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குட்வில் வந்து யார் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா கம்பெனி வில் giving the goodwill in the form the price paid for the goodwill in the form of cash or kind. First one part average profit அப்படின்னு சொல்கிறோம். ஆவரேஜ் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்ஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் ப்ராஃபிட். அதாவது இந்த ப்ராஃபிட்டோட எதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எதெல்லாம் மைனஸ் பண்ண வேண்டுமோ அதை மைனஸ் பண்ணி எதெல்லாம் ஆட் பண்ண வேண்டியதோ நம்ம ஆட் பண்ணுறோமோ ஆட் பண்ண போக மிச்சம் வர்ற ப்ராஃபிட்டுக்கு பேர் தான் நம்ம என்ன ப்ராஃபிட் சொல்லுவோம் அப்படின்னா அட்ஜஸ்டட் ப்ராஃபிட், தட் இஸ் ஆக்சுவல் ப்ராஃபிட். ஓகே, ஸோ இப்போ ஐ வில் எக்ஸ்பிளைன் த்ரூ அன் எக்ஸாம்பிள். ஓகே, see in the adjusted profit actually with the average profit ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன். ஆவரேஜாக ப்ராஃபிட் எவ்வளோ ஏர்ன் பண்ணுது அப்படின்னா 25,000 இந்த பிஸ்னஸ் வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, பாஸ்ட் 5 இயர்ஸாக 25,000 ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும் போது இந்த பாஸ்ட்லேயும் சில எக்ஸ்பென்சஸ் வந்து யார் மெட் பண்ணியிருக்கலாம், இந்த பிஸ்னஸ் பி வந்து சில எக்ஸ்பென்சஸ் மெட் பண்ணியிருப்பாங்க. அந்த எக்ஸ்பென்ஸில் கழிச்சு போகுதான் என்ன வந்திருக்கு, 25,000 வந்திருக்கு. அந்த எக்ஸ்பென்சஸை கழிக்காமல் இருந்திருந்தால் எக்ஸ்பென்ஸ் ரெடியூஸ் பண்ண பிறகு ப்ராஃபிட் எல்லா எக்ஸ்பென்சஸ் கொடுத்து போக தானே ப்ராஃபிட் வரும். அப்போ அந்த ப்ராஃபிட்டை நம்ம லெஸ் பண்ணோம்னா ப்ராஃபிட்டை கழிச்சு தான் 25,000 வந்திருக்கு. அப்போ அந்த எக்ஸ்பென்ஸை கொடுக்காமல் இருந்தோம்னா ஆக்சுவல் ப்ராஃபிட் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்பெனி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா 27,000 ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. சி, அப்போ 2,000 கழிக்க போய் தான் இந்த ப்ராஃபிட் 25,000 இருக்குது. இல்லாமல் இருந்தால் எவ்வளோ இருந்துருக்குது, பிஸ்னஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம் 27,000 ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி பாஸ்டில் சில ரெவன்யூவும் சில இன்கமும் யார் ஏர்ன் பண்ணியிருப்பா, பிஸ்னஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ஏர்ன் பண்ணதுனால இப்போ ஆக்சுவலாக இது வந்து எப்போயா ஒரு தடவை நடக்கும், ஏர்ன் பண்ணுறது அப்நார்மலாக நடக்கும். அந்த நான் ட்ரேடிங் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். அந்த இன்கம் அப்போ இது வந்து ப்ராஃபிட் என்ன செய்யும், கூட்டி காமிக்கும். அப்போ அதனால் கூட என்ன செஞ்சுருக்கலாம், அந்த ப்ராஃபிட் வந்து 27,000 கூட இருந்திருக்கலாம். அப்போ அந்த இன்கம்மை கழிச்சிட்டோம் அப்படின்னா ரியல் இன்கம் வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்ட் ரெவன்யூ 3,000 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ உண்மையிலே 25,000 ப்ராஃபிட் வந்த காரணம் 2,000 வந்து எக்ஸ்பென்சஸை கழிச்சதுனால தான் 25,000 வந்திருக்கு. இப்போ இந்த 2,000 ஆட் பண்ணோம்னா ஆக்சுவலாக எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, 27,000 இருந்திருக்கணும். 27,000 ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கு. அதில் 2,000 எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணதுனால எவ்வளோ ப்ராஃபிட் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா 25,000 வந்திருக்கு. அதே நேரம் இந்த ப்ராஃபிட் வந்து ரியல் ப்ராஃபிட் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பாஸ்ட் இயர் ப்ராஃபிட் இதில் என்ன இருக்கலாம், இன்க்ளூட் ஆகிருக்கலாம். அப்போ அதை லெஸ் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், ரியல் ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ 27,000லேருந்து இந்த 3,000 லெஸ் பண்ணிட்டோம்னா ரியல் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 24,000 ப்ராஃபிட் வந்து பிஸ்னஸ் வந்து ஆவரேஜாக ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதே நேரம் இப்போ ஏ வந்து பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது பிஏ பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னு போது இனிமேல் ஏ வந்து கோயிங் டு met the expenses and going to earn revenue in the future also. அப்போ ஏ வந்து என்ன வாங்க போகுது, பின்னாடி ஃப்யூச்சரில் சில எக்ஸ்பென்சஸை எப்படி பி சில எக்ஸ்பென்சஸ் ரெவன்யூவில் மெட் பண்ணிச்சு ஏர்ன் பண்ணிச்சோ அதே மாதிரி ஏவும் என்ன செய்ய போகுது, சில ரெவன்யூ எக்ஸ்பென்சஸை மெட் பண்ண போகுது, இன்கமும் என்ன பண்ண போகுது, ஏர்ன் பண்ண போகுது. அப்போ இன்கம் ஏ வந்து ஏர்ன் பண்ணாங்கன்னா ரிசீவ் பண்ணாங்கன்னா சச் அமௌண்ட் மஸ்ட் பி ஆடட். ஏன்னா இன்கம் வந்து இன்க்ளூட் ஆக போகுது. அப்போ ரியல் 24,000 அப்படின்னும் போது இந்த ஃப்யூச்சர் ரெவன்யூ ஒரு 6,000 ஏர்ன் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோம். அப்போ இப்போ நான் ஒரு ரியல் ப்ராஃபிட் எவ்வளோவா இருக்கும்னா 30,000 ப்ராஃபிட் இருக்கும். அதே நேரம் அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் எப்படி பி வந்து சில எக்ஸ்பென்ஸை மெட் பண்ணிச்சோ பிஸ்னஸை ரன் பண்ணுறப்ப அதே மாதிரி ஏவும் சில எக்ஸ்பென்சஸ் மெட் பண்ணலாம். ஸோ அது மேபி 2,000 இருந்துச்சு அப்படின்னா அப்போ டோட்டலாக உண்மையான ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னா 28,000 தான் ப்ராஃபிட். அப்போ சச் ப்ராஃபிட் இஸ் கால்டு அட்ஜஸ்டட் ப்ராஃபிட். அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆக்சுவல் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேசிஸில் தான் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. Are you clear that? So if any abnormal profit or abnormal loss or
ஃப்யூச்சர் ப்ராஃபிட் ஆர் ஃப்யூச்சர் லாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி பிறகு தான் நம்ம கண்டுபிடிக்கிற ப்ராஃபிட்டுக்கு பேர் ஆக்சுவல் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆர் யூ கிளியர் தட்? எஸ்.